Praise the Lord. மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அருமையான தெய்வஜனமே, இப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவின் வார்த்தைகள் மிகவும் வல்லமையானது, கிரியை செய்யக்கூடியது. இந்த வேளையில் பார்க்கிறோம், இவர்கள் எல்லாம் அந்த படகுலே போய் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அமைதலாய் அவர் ஒரு இடத்திலே அவர் நித்திரை செய்து கொண்டிருந்திருக்கிறார். தண்ணீரெல்லாம் படகுக்குள்ளார வந்து இட் வாஸ் எ கேயாஸ். மூழ்கத்தக்க நிலைமையில இருக்கும் பொழுது சீஷர்கள் ஆண்டவரை எழுப்பி, ஆண்டவரே இதை பாரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அழகாய் அவர் சொல்லுகிற காரியம், ஒன்று காற்றை அதட்டினாராம், அடுத்தது கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னாராம். ரெண்டுமே ஒரு கமாண்ட்மெண்ட். இட் வாஸ் அ கமாண்ட் ஃப்ரம் த லார்ட். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, நம்ம பயந்து பயந்து சொல்லுகிற காரியங்களை ஆண்டவருடைய அத்தாரிட்டியோட விசுவாசத்தோடு நம்ம சொல்லும் பொழுது அந்த காரியங்கள், இறைச்சல்கள், அந்த காற்று எல்லாம் அடங்கி போகிறதை காணலாம். You will have a perfect peace in your life. Try it and say it for the glory of God. May God bless you with this prophetic word today. Amen.